சரியான அழகுங்க. அடேங்கப்பா, இங்க விழுந்தோம் அப்படின்னா ஸ்ட்ரைட்டா திருச்சி முக்கம்பு தாங்க. இங்க விழுந்தோம்னா ஐயோ மைக் வேற நனையுதுங்க. நம்ம கையாலே ஒரு மீனை பிடிச்சி உள்ள போட்டாச்சு. அப்பா உலகத்திலேயே எங்கேயும் இல்லாத ஒரு ஒரு முனிவரோட இது கட்டியிருக்காங்க. இந்த இடத்துல இப்ப கட்டி ஓபன் பண்ண போறாங்க. இன்னும் ஒரு வருஷத்துல பண்ண போறாங்க. மாயனூருக்கும் நமக்கு நிறைய கனெக்ஷன் இருக்கு. எக்கச்சக்கம். ஹலோ காய்ஸ், எனக்கு பின்னாடி இந்த பரிசல் பின்னாடி இந்த வியூவும் உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்து எந்த இடம்னு சொல்லி பார்த்தீங்க அப்படிலாம் மாயனூர். இன்றைக்கி வந்து ஆக்சுவலி வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம பூலாம்பட்டி தான் போகலான்னு சொல்லிட்டு இருந்தோம். ஓகேங்களா, அதுக்கு வந்து ஒருத்தன் சொதப்பலனால தான் நான் இங்கே மாயனூரில் வந்து உட்காந்துருக்கேன். அது காரணம் எவன்னு சொல்லிட்டு இப்போ காட்டுறேன். பாய், உங்கள் திருமுகத்தை ஒருமுகமாக காட்டுங்க. இவர் தான் நவீன் பாய். இவர் தான் வந்து பூலாம்பட்டிக்கு போகலான்னு சொல்லிட்டு பிளான் போட்டிருந்தோம். எப்படி ஸ்கூலில் லீவ் லெட்டர் எழுதுகிற மாதிரியா சொல்கிறான் பாருங்க. உடல்நிலை பின்னாடி வேறு அது ட்ரெயின் சவுண்டு வேறு. பாய், ஸ்கூல் 9th படிச்சுட்ருப்போம். அப்போ தான் இங்கே வருவாங்க. ஸ்கூலுக்கு போகாமல் பஸ் ஏறி வீட்டிலேருந்து கிளம்பி ஸ்கூல் போகிறோன்னு சொல்லிட்டு இங்கே வந்து கிட்டத்தட்ட 1 மாதம் இந்த மாயனூரில் இருந்தோம். வந்தோம் அப்படின்னா அந்த பரிசல் கடியில் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் மீனாக இருக்கும். வலைக்குள்ளே எடுத்து சமைச்சு சாப்பிட்டு ஒரு 3-3:30 போல் இங்கேருந்து கிளம்புவோம். எப்படி வாரத்துக்கு ஒரு நாள் மீன் பிடிக்க போவீங்களே? வாரத்துக்கு ஒரு நாளைக்கு போனால் எப்படி? அப்புறம் எத்தனை நாளைக்கு ஒரு கிளம்பி போவீங்க? இன்னைக்கு சண்டே கொஞ்சம் வேலை முடிஞ்சிருக்கும் சீக்கிரமாக ரெஸ்ட்டு. ஏன்னா எத்தனை பேர்னே போவீங்க? மேக்ஸிமம் ஒரு இதில் 2 பேர் போகலாம். கூப்பிட்டு போகிற மாதிரி இருந்தால் எங்களை யாராச்சும் கூப்பிட்டு போகலாம். கூப்பிட்டு போவீங்களா? ஒன்றுக்கு மட்டும் ஒரு நாள் போகணுங்க. ஆனால் ஒகேனக்கல் தான் போனேன். பரிசல் இருந்துட்டா போய்க்கலாம். சரிண்ணே. கட்டி வச்சுக்க எடுத்துட்டு போய் அவர் முடிச்சுட்டு வந்துட்டாரு மீனை. கட்டி வச்சிருக்க பரிசலை அவங்களாம் எடுத்துகிட்டு போயிட்டு உள்ளே வந்து சில பேர் வந்து மாட்டியிருக்காங்களாம். அவங்களாம் உள்ளெல்லாம் விழுந்து நிறையா விஷயம் ஆனதுனால தான் வந்து யாரையுமே வந்து கூப்பிட்டு போகிறது இல்லைங்க மாயனூரை பொறுத்த வரைக்கும். இங்கே ஒகேனக்கல் அந்த மாதிரிலாம் போனால் பரிசல் சவாரியை நல்லாவே என்ஜாய் பண்ணலாம். இங்கேயும் இந்த மாதிரி கொண்டு வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ஆனால் வந்து என்ன இங்கே வந்து பார்த்துக்கிறதுக்கு வந்து யாருமே இல்லை அப்படிங்கிறதுனால செக்யூரிட்டி அந்த மாதிரிலாம் விஷயம் இல்லாதனால வந்து அவங்களாம் எடுத்துகிட்டு போயிடுறாங்க.
இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் இங்கே கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது தான் மாயனூர் டூரிசம் வருது இன்னும் வேறு லெவலில் போயிடும். கண்ணு தூசி விழும்போது எடுப்பியாடா? நான்லாம் என்ன பண்ணுறேன், என் கண்ணிலையும் தான் தூசி விழுகுது. இருந்தா பாரு. ஆனால் கோப்ரோ மட்டும் இருக்கணுங்க, சூப்பராக எடுக்கலாம். கோப்ரோ இருந்துச்சுன்னா கோப்ரோவில் எடுத்து என்ன பண்ணுறது, வியூஸும் போக மாட்டேன், லைக் வர மாட்டேன், சப்ஸ்கிரிப்ஷன் வர மாட்டேன். 25,000 கோப்ரோ வாங்கி எடுத்து மட்டும் என்ன ஆக போகுது? ஆமாம், இதுதாங்க மாயனூர் டேம். இதுதான் திருச்சி முக்காம்லேருந்து ஸ்ட்ரைட் ஆஃப் பண்ணி பூங்கா வந்து பூட்டி இருக்குது. இல்லை அப்படின்னா நம்ம உள்ளே போயிடலாம். சூப்பராக இருக்குங்க வியூ. மொபைலில் பார்க்குறதுக்கும் சரி, நேரில் பார்க்குறதுக்கும் சரி. இப்போ அந்த சன்லைட் அந்த தண்ணி மேலே விழுகிறத மட்டும் பாருங்களேன், எவ்வளோ சூப்பராக இருக்குங்க. வேறு லெவலில் இருக்குது. கழுகு பறக்குதுடா பாய், அங்கே பாரு. இத்தனை கழுகு பறக்குது. வா, ஸ்டாப் பண்ணிட்டுல பாய், அப்படியே ஸ்டாப் பண்ணுங்க பாய். ஹலோ மக்களை, இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தான் வந்து இந்த மாயனூர் டேம் இருக்கக்கூடிய இடங்க. இந்த பாலத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சன்லைட் விழுகிற இடம் வந்து எவ்வளோ அழகாக இருக்குன்னு மட்டும் பாருங்க. சரியான அழகுங்க. இருக்கிறதுலே ரொம்பவே வந்து கம்மியான செலவு ஆகக்கூடிய இடங்கள்ல ஒரு டேம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா மாயனூர் தான். மிஞ்சி போனால் வந்து உங்களுக்கு வந்து இங்கே வந்து சாப்பாடு செலவு மட்டும்தான். மீன் வந்து ஒரு 100 ரூபாய்க்கு வாங்குறீங்க அப்படின்னா நீட்டாக சாப்பிட்டு போகலாம். பச்சை மீன் எடுத்தாலும் நீட்டாக வறுத்து தருவாங்க, பொரிச்சு தருவாங்க. உங்களுக்கு எப்படி சாப்பிடணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிடலாம். இல்லை கறி எடுத்து நீங்களே பசங்களோட வந்து சமைக்கிறதுக்கு ஜாமான் கொண்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி இடத்துல வந்து நீட்டாக சமைச்சு சாப்பிடலாம். அதுக்கெல்லாம் வந்து எக்கச்சக்க இடம் இருக்குங்க. இன்னைக்கு வந்து பார்க்கை வேற காட்டலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா இன்னைக்கு சண்டே அப்படின்னால பார்க் வந்து லீவு பூட்டியிருக்காங்க, லாக் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்கும். இங்கே வந்து வியூஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து பெரும்பாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக மேரேஜ் ஆனவங்க நிறைய பேர் வருவாங்க. பக்கத்தில் வந்து ஒரு கோயில் ஒன்று இருக்குங்க, செல்லாயம்மன் சொல்லிட்டு. அந்த கோயில் வந்து ரொம்பவே ஃபேமஸு. அந்த கோயிலுக்கு வந்து நம்ம நான்வெஜ் சாப்பிட்றதுனால வந்து போக முடியல. முடிஞ்ச அளவுக்கு லாங்கில் இருந்து அந்த கோயிலை வந்து நான் காட்டுறேன். இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இங்கே வந்து மேரேஜ் வந்து அதிகமாக சிம்பிளான பட்ஜெட்ல வந்து பண்ணிடலாங்க. ஒரு 20,000 இருந்துச்சு அப்படின்னா உங்களால வந்து ஒரு மேரேஜை சிம்பிளா சூப்பராகவே நடத்தி முடிக்க முடியும். ஏன்னா கோயில் சைடு இருக்கு, இந்த கோயில் சைடு இருக்க மண்டபத்துக்கு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து வாடகை கம்மி தான். சாப்பாடு செலவு மட்டும் தான். நீங்க எந்த அளவுக்கு வந்து சாப்பாடு வந்து ப்ரொடியூஸ் பண்ண போறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்கு. இங்கே ஒருத்தர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வலையில மீன் பிடிச்சிருக்காரு. நம்ம அதை போய் பார்க்குறோம், எவ்வளோ மீன் பிடிச்சிருக்காரு என்ன ஏதுங்கிறத. உள்ள பாத்தீங்களா எவ்வளவு மீன் இருக்குன்னு. நம்ம கையாலே ஒரு மீனை பிடிச்சு உள்ள போட்டாச்சு. அப்பா
ஒரு நாள் ஃபுல்லா பிடிச்ச மீனானே இது? லைவ்லாம் இல்லண்ணே, லைவ்லாம் இல்ல. இது அடுத்த வாரம் தான் வரும். அடுத்த வாரம் தான் வரும். என்ன வேணா கேட்கலாம். டேம்ல தாங்க வந்து இருக்கும். அந்த மாயனூர் டேம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பாலத்து மேலதான் நிக்கிறோம். இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா மீன் பிடிக்கிற ஒருத்தர் இருந்தாரு. அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு காலையில இருந்து மதியம் வரைக்கும் எவ்வளவு மீன் பிடிச்சிருக்காரு அப்படின்னு பாக்குறதுக்காக வந்தோம். பக்கத்துலயே ஒரு அண்ணன் வந்து இருந்தாரு. அவர் வந்து என்ன சேனல் அப்படின்னு சொல்லி கேட்டாரு. இந்த மாதிரி நம்ம சேனல்லேயும் சொன்னோம். அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு 20-30 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வந்து இங்க வந்திருக்காரு மாயனூருக்கு, காட்டுப்புத்தூர் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வந்து எதனால இங்க வந்திருக்காரு, என்ன பண்ண வந்திருக்காரு அப்படிங்கறத அவர்கிட்டே கேட்போம். அண்ணே உங்க பேரு நானே? சரிங்கண்ணா. எங்க இருந்தா வரீங்க? 15 கிலோமீட்டர் காட்டுப்புத்தூர்ல இருந்து வரேன். காட்டுப்புத்தூர். சரிங்க. என்ன வேலையான இங்க வந்தீங்க? நாங்க இது டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி ஈவினிங் டைம் ஆச்சுன்னா வந்து பார்க்க வருவாங்க டெய்லி. சரிங்களா. எதை எக்ஸ்பெக்ட் பண்ணி நீங்க இங்க வந்தீங்க? தண்ணி நல்லா இருக்கும், மீன் இயற்கையா பிடிச்சி அப்படியே உடனே இது பண்ணுவாங்க. சரிங்களா. காலையில டயத்தில் நல்லா நல்ல சேல்ஸ் ஆகும் அந்த இடத்துல. சரிங்களா. நல்லா பெரிய மீன் எல்லாமே பார்க்கலாம் அந்த இடத்துல. ஓகேண்ணா. இது அருமையா இருக்கு. இந்த இடம் வந்து ஒரு கன்னியாகுமரியில போய் பார்க்க வர மாதிரி உங்களுக்கு எப்படி இருக்கோ, ஒரு பெரிய டேம்ல போய் பாக்குற மாதிரி. இது வந்து ஒரு 5 வருஷம் ஆச்சு இந்த டேமை கட்டி. சரி சரி. 5 வருஷம் தான் ஆகுதுங்களா? புதுசா தான் அவங்க பண்ணிருக்காங்க, ஓபன் பண்ணிருக்காங்க. சரிங்களா. அதனால இதுல வந்து டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி சுத்தியும் பார்க்கலாம் அந்த இடத்துல. சரி. இருந்து ஒரு 3 கிலோமீட்டர்ல போனீங்கன்னா முக்கூடல்னு சொல்லி 3 கடல வந்து 3 ஆறு வந்து ஒண்ணு சேரும். திருச்சி முக்கம்பு சொல்றீங்க? அது சொல்லல, முக்கூடல். பின்னாடி முக்கூடல் இந்த நெரூர் சைடு போறதா சொல்றீங்க? சரிங்க. 5 கிலோமீட்டர்ல பேக் சைடுல ஒரு 7 கிலோமீட்டர்ல வந்து 3 ஆறும் ஒண்ணு சேரும். சரி சரிங்களா. நொய்யல் ஆறு, அமராவதி ஆறு, காவேரி ஆறு, 3 ஆறும் ஒண்ணு சேரும் 5 கிலோமீட்டருக்குள்ள. சரி சரிங்க. இந்த சைடுல ஒரு 30 கிலோமீட்டர் போனீங்கன்னா முக்கம்பு இருக்கும். அங்க வந்து 3 ஆறு வந்து ஒண்ணு சேர்ற இடம் இருக்கு. சரிங்களா. முக்கம்போட இங்க வந்து இந்த இடத்துல இப்போ ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் நல்லா ஃபேமஸா இருக்குது. மக்கள் எல்லாம் நல்லா விரும்பி வந்து டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி வந்து பாத்துட்டு இருக்காங்க. நீங்க இது வரைக்கும் எத்தனை தடவை இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க? என் ஊர் பக்கத்துல இருக்கிறனால நான் சின்ன பிள்ளைல இருந்து இங்க அடிக்கடி வருவேன். அடிக்கடி வருவீங்க? உங்க பசங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தோட எல்லாரும் ஃப்ரெண்ட் கூட தான் வந்துட்டு இருக்கோம். சரி சரிங்க. பக்கத்துல பாத்தீங்கன்னா தலைமலைன்னு சொல்லி ஒரு மலை இருக்கு. என்ன மலைனா? தலைமலைங்களா? தலைமலை. சரிங்களா. இங்க இருந்து ஒரு 20 கிலோமீட்டர்ல ஒரு தலைமலைன்னு ஒரு ஊர் இருக்கு. சரி சரிங்க. அங்க வந்து சஞ்சீவி வேறு எல்லாமே கிடைக்கும். தலைமலை. சரிங்க. பக்கத்துல ஒரு 50 கிலோமீட்டர் போனீங்கன்னா கொல்லிமலை. சரி. ஆமா ஆமா. வந்து ஒரு 55 கிலோமீட்டர்ல வந்து கொல்லிமலை அருகில் தான் நம்ம இருந்துட்டு இருக்கோம். சரி சரிங்க. அண்ணன் வந்து பாத்தீங்க அப்படின்னா காட்டுப்புத்தூர்ல இருந்து இங்க வராருங்க. அவங்க ஊருக்கு எத்தனை கிலோமீட்டர்னா சொன்னீங்க? 15 கிலோமீட்டர். 15 கிலோமீட்டர் காட்டுப்புத்தூர்ல இருந்து இங்க வந்து ரெகுலரா வந்து போயிட்டு இருக்காரு. வீக்லி ஒன்ஸ் டுவைஸ் ஆச்சும் வந்துருவாரு. ஏன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா இந்த மாயனூர் டேம் வந்து ரொம்பவே ஃபேமஸுங்க. மிக கம்மியான பட்ஜெட்ல ஒரு நல்ல பீஸ்ஃபுல்லா மைண்டை வந்து வீக்லி வந்து நம்ம என்ஜாய் பண்ணணும், வீக்கெண்ட் வந்து என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா இந்த மாயனூர் வரலாம். அப்படிதான் நான் சொல்லுவேன். ஒரு மிஞ்சி போனா ஒரு நபருக்கு 200 ரூபா இருந்தா போதும். இங்க அவ்வளவு கூட தெரியல, ஒரு 150 ரூபா இருந்தா போதும். மிஞ்சி போனா ஒரு மீன் வாங்கி சாப்பிட போறோம், நம்ம டிஃபன் ஏதாச்சும் சாப்பிட போறோம். வீக்கெண்ட் என்ஜாய் பண்ண ஒரு பெஸ்ட் இடம். அதாவது வந்து இந்த மாயனூரை வந்து இன்னும் வந்து டெவலப் பண்ணணும் அப்படின்னா தமிழ்நாடு அரசுகிட்ட என்ன கோரிக்கை வைக்கணும்னு சொல்லுங்க மைண்ட்ல இருக்குங்களா? இது வந்து நல்ல டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி. பக்கத்துல வந்து ஒரு 3000 வருஷம் பழமை வாய்ந்த ஒரு அம்மன் இருக்கு இந்த இடத்துல. என்ன பேருங்க அந்த அம்மன் பேரு? அம்மன் வந்து செல்லாண்டி அம்மன் சொல்லிட்டு. செல்லாண்டி அம்மன் ஒரு 3000 வருஷம் பழமை வாய்ந்தது. வீரப்பூர்ல இருக்கிற பொன்னர் சங்கல்ல இருந்து எல்லா தெய்வங்களும் வந்து இங்க வழிபட்டதை போனதாக தான் ஒரு ஐதீகம். இது பக்கத்துல வந்து இப்ப புதுசா கட்டியிருக்காங்க. உலகத்திலேயே எங்கேயும் இல்லாத ஒரு முனிவரோட இது கட்டியிருக்காங்க இந்த இடத்துல. இப்ப கட்டி ஓபன் பண்ண போறாங்க. இன்னும் ஒரு வருஷத்துல பண்ண போறாங்க. உலகத்திலே இந்த மாதிரி ஒரு முனிவர் எங்கேயுமே கிடையவே கிடையாது. அருகில் இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல அண்ணன் காட்டுவார், மணிகண்டன் அண்ணன் போய் காட்டுவாரு. இது பக்கத்துல வந்து பூங்கா, பார்க் எல்லாமே இருக்குது. இந்த சைடுல பார்க் வந்து இன்னைக்கு லீவ் க்ளோஸ் பண்ணிருக்காங்க. ஆமா ஆமா. மத்த நாள்ல வந்து ஓபனா இருக்கும். சண்டே அப்படிங்கறனால வந்து அந்த ஊழியர்கள் எல்லாத்துக்குமே வந்து விடுமுறை அப்படிங்கறனால வந்து இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்து விடுமுறையில இருக்கு. நீங்க திங்கள் செவ்வாய் இந்த மாதிரி வார நாட்கள்ல வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ஓப்பன்ல இருக்கும். உங்களோட சில்ட்ரன்ஸ் பசங்க எல்லாருமே கொஞ்சம் என்ஜாய் பண்ணக்கூடிய இடமாவும் இருக்குது. இது பக்கத்துல பாத்தீங்கன்னா இங்க நம்ம மாவட்டத்துல அதிகமா வந்து நம்ம திருச்சி மாவட்டம். இப்ப நம்ம இருக்கிறது வந்து பாதி ஆறு வந்து கரூர் மாவட்டம், பாதி ஆறுக்கு வந்து சைடு திருச்சி மாவட்டம். திருச்சி மாவட்டம் அப்படி திருப்பி கட்டுங்க. அந்த போட்டு கட்டுங்க. அந்த பாலத்துல பாதி வந்து திருச்சி மாவட்டம். சரிங்களா. இந்த பாலத்துக்கு இந்த சைடு கரூர் மாவட்டம், இந்த பாலத்துக்கு பாதி அந்த சைடு வந்து திருச்சி மாவட்டம். சூப்பர்ங்க சூப்பர். எல்லாம் வந்து முடியுது. மீன் எல்லாமே வாங்குறது வந்து விடிய காலத்துல 5 மணில இருந்து மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷா அப்படியே கிடைக்கும். வந்த உடனே வாங்கிக்கலாம். நைட்டு வந்து 10 மணிக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாவே இருக்கும். எடுத்து சமைச்சு சாப்பிட்டோம்னாலும் வீட்டுக்கு கொண்டு போய் சாப்பிட்டோம்னாலும் நல்லா சூப்பரா இருக்கும். பக்கத்துல வந்து மீன் எல்லாம் முடிச்சு கொடுப்பாங்க. இந்த இடத்துல நீங்க எத்தனை தடவை நான் உள்ள போய் இறங்கி குளிச்சிருக்கீங்க?
இதுல நான் சின்ன பிள்ளைல இருந்து அடிக்கடி வந்து குளிச்சுட்டு வந்துட்டே இருப்பேன். நான் நிறைய டைம் வந்து குளிச்சுட்டு இருப்பேன். பயங்கரமா இருக்கு கீழே. மாயனூரை பத்தி நமக்கு தெரியாத சில விஷயங்களை அண்ணன் சொன்னாரு. ஏன்னா வந்து நமக்கு இவ்வளோ விஷயம் வந்து மாயனூர்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. எங்கெங்கயோ எவ்வளவோ ஊரை வந்து டிராவல் பண்ணி போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்றதை விட நமக்கு பக்கத்துல எந்த ஊர் இருக்கோ அதோட சிறப்பு என்ன அப்படிங்கிறத நம்ம சொல்றதுலதான் வந்து பெரிய விஷயமே இருக்கு. இவ்வளவு விஷயத்த அண்ணன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அதனால வந்து அண்ணனுக்கு வந்து ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அண்ணன் ரொம்ப நன்றிண்ணே. கண்டிப்பா நம்ம கேப்டன்ஷிப் தமிழன் சேனலை வந்து எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு ஊரோட சிறப்பு, அந்த ஊரோட பெஸ்ட் என்ன அப்படிங்கிற தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை போட்டு வச்சுக்கோங்க. ஆனால் நம்ம சேனல் பேரை ஒருக்கா சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிடுங்க. கேப்டன்ஷிப் தமிழன் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் கரூர் மாவட்டத்தில் அரசியல் மாற்ற ரிப்போர்ட்டராக இருக்கிறேன். சூப்பர்ண்ணா. ரிப்போர்ட்டராக இருக்கிறேன். நீ எதா இருந்தாலும் வந்து அண்ணனுக்கு தொடர்பு கொள்ளுங்க. ரொம்ப நன்றிண்ணா. அண்ணன் நம்பர் தொடர்பு கொள்ளுங்க. என் நம்பர் வேணும்னு சொல்றேன், தொடர்பு கொள்ளுங்க. அரசியல் எந்த பிரச்சனை எதுனாலும் சரி தொடர்பு கொள்ளுங்க. நம்ம மாதம் வந்து புக்கு வந்து வெளியிட்டு இருக்கிறோம். கரூர் மாவட்டம் ஃபுல்லா எல்லாம் இது பண்ணிட்டு இருக்கிறோம். அதனால இங்க எந்த நியூஸ்னாலும் நம்ம தான் கலெக்ட் பண்ணி போட்டுட்டு இருக்கிறோம். சூப்பருங்களா. நம்பர் வேணா சொல்லிடுறோம்னா நம்பர் வந்து அண்ணன் நம்பர் வந்து நான் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுக்குற நம்பரே. உங்களுக்கு வந்து கரூர் மாவட்டத்துக்குள்ள லீகலா எந்த ஒரு பிரச்சனை அப்படின்னாலும் அண்ணன் நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணலாம். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா ஒரு ரிப்போர்ட்டரா அவரோட ஜாப் வந்து என்ன அப்படிங்கிறத சமூகத்துக்கு ஒரு பணியாவே அவர் செஞ்சுட்டு இருக்காரு. அதனால வந்து அண்ணன் நம்பரை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன். தவறான விஷயத்துக்கு அண்ணன் நம்பரை எந்த தயவு செஞ்சு கூப்பிட வேணாம். நல்ல விஷயம், உங்க மேல தப்பான வந்து விஷயத்துல வந்து உங்களுக்கு வந்து பிரச்சனை வருது, எந்த தப்பும் நான் செய்யல, ஆனா வந்து என் மேல இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடக்குது அப்படிங்கிற பட்சத்துல நீங்க வந்து அண்ணனை தயவு செஞ்சு வந்து கான்டாக்ட் பண்ணலாம். அண்ணனால முடிஞ்ச ஹெல்ப் உங்களுக்கு பண்ணி அந்த பிரச்சனை வந்து ரிலீஃப் பண்ணி வெளியில கூட்டிட்டு வருவாரு. அதுதான் அண்ணனோட பணி. அண்ணனுக்கு ரொம்பவே நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி விஷயங்களை வந்து சில பேர் மட்டும்தான் ஈடுபடுவாங்க. அந்த மாதிரி சில பேர் நம்ம கண்ணில் படுறது ரொம்பவே அரிதான விஷயம். கரூர் மாவட்டத்துக்குள்ள உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை அப்படின்னா அண்ணன் நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணலாம். ஓகே மகளே, நன்றி, வணக்கம், ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. பயங்கரமான இடமா இருக்குங்க. வேற லெவலா இருக்கு ஏறி போறது. எல்லாம் பாறையும் கல்லுமா இருக்கு. கீழே வலிக்கி விட்டு விழுந்தோம் அப்படின்னா மண்டையெல்லாம் செதறி போயிடும். வேற லெவல்ல இருக்குங்க. நம்ம நடந்து நடந்து எங்க வந்திருக்கோம்னு சொல்லி பாக்குறீங்களா? காட்டுறேன் பாருங்க, தெரியுதா? நம்ம மேல அந்த பாலத்துல நின்று பேசணும். இப்ப பாலத்துக்கு கீழே இறங்கி வந்துட்டோம். அங்கதான் பக்கத்துல போய் பார்க்க போறோம். பாய் நம்ம மேல செம்ம கோபமா இருக்கான். அவனுக்கு வேற இன்னைக்கு உடம்பு சரியில்லைங்க. இந்த டைமிங்லயும் நம்ம கூப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்காக வந்தான். பாய்க்கு வந்து உடம்பு சரியில்லைங்க, நம்ம கூப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்காக வந்தான். வந்ததுக்கு அப்புறம் வந்து அவனை நேரமே விடுறதா வந்து ஒரு பிளான்ல இருந்தேன். ஆனா வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்ததுல ரொம்ப டைம் ஆயிடுச்சு. அதனால வந்து பாய் நம்ம மேல செம்ம கோவத்துல இருக்கான். அவனை வந்து நம்ம சமாதானப்படுத்திக்கலாம். ஒரு வாரம் கூட அவன்கிட்ட கெஞ்சி நான் சமாதானப்படுத்திடுவேன். பியர் கிரில்ஸ் அமேசான் காட்டுல வந்து ட்ரெக்கிங் போற மாதிரி இருக்குங்க. இந்த அனுபவம் சூப்பரா இருக்கு. போக போக இருட்டிக்கிட்டு வேற இருக்கு. லைட்டிங்ஸ் வந்து போயிட்டே இருக்கு. கொஞ்சம் சீக்கிரமா வந்து கவர் பண்ணிட்டு போகணும்னு நினைக்கிறேன். எல்லாருமே தயவு செஞ்சு வீடியோ பார்த்து முடிச்சுட்டு இந்த வீடியோ பத்தின கருத்து என்னங்கிறத கீழே கமெண்ட்ல சொல்லிடுங்க. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம போடுற எஃபோர்ட்டுக்கு வந்து ஒரு வேல்யூ இருக்கணும்ல. வேல்யூவே இல்லாம வந்து நம்ம வந்து எஃபோர்ட் போட்டுட்டு இருக்கோம் அப்படிங்கும் போது, இருந்தாலும் இது எனக்கு பிடிச்ச வேலை தான். ஓகே, எனக்கு பிடிச்சதான் நான் பண்ணிட்டு இருக்கேன். அதனால வந்து சப்போர்ட் பண்ணாலும் சப்போர்ட் பண்ணாட்டியும் சப்ஸ்கிரிப்ஷன் வரல அப்படின்னாலும் நான் வந்து வீடியோ பண்ணுறது தான். ஏன்னா வந்து நம்ம வந்து ஒவ்வொரு வீடியோக்கு வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது சில பேர் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுவாங்க, சில பேர் வந்து லைக் பண்ணுவாங்க. அதில் யாருன்னு பார்த்தீங்க அப்புறம் நம்ம கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸை நம்ம வந்து கம்பல் பண்ணி பண்ண வைக்கலாம். வியூஸை பாருங்க. இது வரைக்கும் கொஞ்ச நேரத்துக்கு வந்து நான் வந்து பேக் கேமராவிலே வந்து வீடியோ எடுக்க விரும்புகிறேன். செம்மையா இருக்குங்க. இது கொக்கா நாரையான்னு தான் தெரியல. ஆனா ஜல்லிக்கட்டுக்கு போறப்பெல்லாம் வந்து இந்த செல்ஃபி ஸ்டிக் இருந்துருந்துச்சுன்னா இன்னமும் சூப்பரா இருந்திருக்கும். நடக்கிறதுக்கே பயமா தான் இருக்கு. சின்ன வயசுல இருந்தே இந்த இடத்துல வந்து நம்ம பழகிட்டோம்.
டேங்கப்பா, மேலே பாலத்துலேருந்து பார்க்கும்போது ஒன்றுமே தெரிலங்க. சின்ன சின்ன கல்லாக தான் தெரிஞ்சுச்சு. கீழே வந்து பார்க்கும்போது தான் வந்து கொஞ்சம் பெரும் பிரச்சனையாகவே இருக்கிற மாதிரி தெரியுது. செல்லு கில்லு தண்ணியில் விழுந்துச்சு அப்படின்னா கோவிந்தாதான். பக்கத்தில் வந்துட்டோம். இதைத்தாங்க நம்ம கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போக போகிறோம். தெரியுதா? இதில் நம்ம நடந்து அதில் மேலே ஏறி போக போகிறோம். எவ்வளோ தூரம் நனைய போகிறோங்கிறது தெரியல, பார்ப்போம். வந்துட்டோம், நடந்து தான் ஆகணும். தண்ணி சூப்பராக ஓடுதுங்க. ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் இந்த இடத்துல வந்து கிட்டத்தட்ட வந்து 3 மாதம் பக்கம் இருந்தோம் ஸ்கூலை கட்டடிச்சுட்டு. அதை நான் வந்து இதுலேயே சொல்லியிருப்பேன். அப்போல்லாம் வந்து அவ்வளோ இதாக தெரியலை. அந்த வயசில் நமக்கு என்ன தெரியும்? அப்படியே எங்கப்பா இங்கே விழுந்தோம் அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக திருச்சி முக்கம்பு தாங்க. இங்கே விழுந்தோம்னா ஐயோ, மைக்கு வேற நனையுதுங்க. ஒரு மைக்கு இது வேற நனையுது, கையில் வச்சுப்போம். எவ்வளோ தூரம் தண்ணியில் கீழே நிற்கிறோம். அடேங்கப்பா, அந்த இடத்துல போகிறதுக்குள்ள ஃபுல்லாக நனைஞ்சிருவோம் போலங்களே. நம்ம கீழே விழுந்தாலும் மொபைலும் மைக்கும் கீழே விழுகக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நான் வந்து கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன். பார்ப்போம். செருப்பை கழட்டி விட்டு வந்திருக்கலாம், செருப்பை போட்டுக்கிட்டே வந்துட்டேன். ஏன்னா வந்து வழுக்குது. கல்லில் ஃபுல்லாக வந்து பாசானா இருக்கும் பார்த்தீங்களா, நார்மலாகவே வழுக்கும் நடந்தோம்னா. அடேங்கப்பா, இதில் எப்படி ஏறதுன்னே தெரியலையே. அப்பாடா, ஒரு வழியா மேலே ஏறிட்டோம்டா சாமி. மேல இருந்து பாக்குறப்போ 1000 கொக்கு இருந்துச்சு. பக்கத்துல வந்து பார்த்தா ஒரு கொக்கு கூட காணாமேங்க. இருக்கு இருக்கு. இல்லடா இது, ஐயோ, இவ்வளவு தூரம் வந்து அங்கிட்டு போக முடியாது போலயே. ஓகே மக்கள், இதுல இறங்கி போனோம்னா கண்டிப்பா செல்லுல இருந்து எல்லாமே நனைஞ்சிரும். அதனால இங்க இருந்தே உங்களுக்கு ஜூமிங்க போட்டு காட்டுறேன். நானும் மேலே ஏறி வந்துட்டேன். வந்ததுக்கு அப்புறம் தாங்க தெரியுது அங்கிட்டு இருந்து அது எவ்வளவு பெரிய கேப் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. கீழெல்லாம் இறங்கி போனோம் அப்புறம் நம்மளும் நனைஞ்சிரும், மொபைலும் நனைஞ்சிரும். அதனால வந்து நம்ம இதோடவே வந்து கட் பண்ணிட்டு போயிடலாம். செம்மையா இருக்கு. ஆனா பிளேஸ் வந்ததுக்கு வந்து கொஞ்சம் வேல்யூபிளா இருக்கு. வீக்கெண்ட் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா எல்லாருமே கிளம்பி மாயனூருக்கு வந்துருங்க. உங்களுக்கு உள்ள செலவு வந்து ரொம்பவே கம்மி தான். ஐயோ, தண்ணிக்குள்ள தவளை மாதிரி நடக்க வச்சிட்டாங்களே.
ஓகே மகளே, ஓரளவுக்கு வந்து இருட்டாக ஆரம்பிச்சிருச்சு. அதனால வந்து வீடியோவை வந்து நம்ம சீக்கிரமாகவே முடிச்சுக்கணும். ஏன்னா வந்து ரொம்ப இருட்ட ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா ஒரு மாதிரி நாய்ஸ் தெரிய ஆரம்பிச்சிடும் வீடியோவில். ஏன்னா நம்மக்கிட்ட வந்து ஒரு நல்ல குவாலிட்டியான கேமராலாம் நம்ம எடுக்க கிடையாது. ஒன்லி வந்து மொபைலில் தான் எடுக்கிறோம். சேனல் டெவலப் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து கேமரா குவாலிட்டியான பட்ஜெட்டில் எடுத்து போடுறோம் அப்படின்னா கொஞ்சம் வேல்யூபிளாக இருக்கும். ஸ்டார்டிங்லேயே வாங்கி போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால் கன்சிஸ்டன்சியாக வந்து வீடியோ எடுக்க முடியாமல் போகும், ட்ராவல் பண்ண முடியாமல் போகும். அவ்வளோ பட்ஜெட்டில் வாங்கி போட்டு வேஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா அது நமக்கு தான் லாஸ். ஒரு 30,000-40,000 செலவு பண்ணுறோம் அப்படின்னா நம்ம அது மூலிமா ப்ராஃபிட் பார்க்கணும். இல்லை, ப்ராஃபிட் அப்படிங்கிறது நம்ம கிடைக்கக்கூடிய வருமானம் கூட கிடையாது. நமக்கு தேவையான சப்போர்ட், நம்ம எந்த அளவுக்கு வந்து கஷ்டப்படுறோமோ அதுக்கான ஒரு சப்போர்ட் கிடைக்கணும், அவ்வளோதான். ஸ்பாட்டுக்கு வந்தோடனே பாய் கிளம்பிட்டாரு. இத்தோட முடிச்சுக்கடா, இதுக்கு மேலே போனேன் அப்படின்னா உன்னை பொண்ணே போடுவேண்டா அப்படின்னு சொல்லிட்டு. பாய் போகலாமா? பாய் இதுக்கு மேலே நான் கூப்பிட்டா வருவேன். கீழே போயிட்டு மறுபடியும் மேலே ஏறி வலிக்கு விட்டு விழுகணுமா? அப்பதான் திருப்தியா இருக்கும். வாவ், ஐயோ பாய் சொன்னாலும் சொல்லட்டி விழுந்துருவோம் போலயே. எப்போ கீழே காட்ட மாட்டேன். ஏன் வந்து பாய் வந்து கீழே காட்டக்கூடாது அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா, கீழே வந்து ரொம்பவே வந்து ஒரு சொல்ல முடியாது, சில பேருக்கு புரியும். என்னது? 7வது அறிவு ஜீவன். என்னைய பார்த்தா கூட ட்ரெக்கிங் வந்த ஒரு மாதிரி தெரியலைங்க. நம்ம பாயை பார்த்தா உண்மையாலுமே ட்ரெக்கிங் வந்த ஆள் மாதிரியே தெரியறாப்ல. உங்க ஊருக்காடா? என்ன ஊர் பாய்? அரவக்குறிச்சியா? அரவக்குறிச்சிக்குள்ள ஒரு ஏரியா பிளான் பண்ணி வச்சிருக்கேன், ரெங்கமலைன்னு சொல்லிட்டு. அடுத்த வாரம் போயிடுவோமா? ஆனா வந்து இந்த மாதிரி அம்மா கூப்பிடுறாங்க, ஆயா கூப்பிடுறாங்க, நேரமா போகணும் அப்படின்னு சொல்ல அழுவக்கூடாது. நைட்டு ஒரு நாள் ஃபுல்லா ஏறுவோம். வரணும், நீ இல்லாம வேற யாரை நான் கூட்டிட்டு போறேன்? வேற வழியே இல்லை, நீ என் கூட வந்துதான் போய் ஆகணும். புரியுதா? புரியல. 2வது கீர்ல நீ கீர்ல ஏத்தினா கூட எனக்கு பிரச்சனை இல்லை. ஹெல்மெட்டை கண்டுபிடிச்சா கூட பிரச்சனை இல்லை, போடணும்னு சொல்லிட்டு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க பாரு, அதுதான் பிரச்சனை. ஏதோ ஒரு அம்மன் சொன்னாங்க, இந்த அம்மன் பேரு. ஆனா வந்து நம்ம தேடி வந்த கோயில தான் இதுதான் நம்ம போக வேண்டிய கோவில். இந்த கோவில் தான். உள்ள போங்க போய், உள்ள போங்க போய், உள்ளனா மேல போங்க. அந்த இடத்துல அந்த பசங்க வராங்க பாருங்க. இதுதாங்க வந்து அந்த செல்லாயி அம்மன் கோவில், ரொம்பவே பிரசித்தி பெற்ற கோவில். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா நாள்லயுமே வந்து கூட்டத்தோடவே வந்து காணப்படும். இந்த கெடா வெட்டுற நிகழ்ச்சி, காது குத்து, இந்த மாதிரி நிகழ்ச்சிலாம் வந்து இங்க ரொம்பவே வந்து அதிகம். இதுக்கு மேல வந்து நம்ம படியில தான் இறங்கி போகணும். இதுதான் மக்கள் இந்த கோயில். கோவில் பூட்டிட்டாங்க. ஆனா கோவில் நட சாத்திட்டாங்க. ஆனா இது எத்தனை மணி வரைக்கும் இந்த கோயில் ஓப்பன்ல இருக்கும்? 6 to 6. இன்னைக்கு வந்து 6:30 தான் சாத்தணும். இன்னைக்கு வந்து 6:30 தான் சாத்தணும். எல்லா நாளுமே 6 to 6, காலையில 6 to 6. எல்லா நாளுமே மக்கள் போக்குவரத்து அதிகமா இருக்குமா? உங்க பேருண்ணே? சரவணன். நீங்க இந்த கோயில் என்ன இருக்கீங்க? வாட்ச்மேன். ரொம்ப நன்றிண்ணே. எத்தனை வருஷமா இருக்கீங்க? நான் இப்ப 6 வருஷமா. இங்க கெடா வெட்டு அது இதுன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமா நடக்குமா? தினமும் குறைஞ்சபட்சம் எத்தனை மக்கள் வந்து போயிட்டு இருப்பாங்க? நீங்க எந்த ஊர்? லோக்கலானே வெளியூர்? இதே ஊர். பக்கத்துல எந்த ஊர்னே? பக்கத்துல மாயனூர். இதே ஊர் தான். சரிண்ணே, ஓகே, நன்றிண்ணே. பாப்போம்ண்ணே, வரோம்ண்ணே. என் பேர் மணிகண்டண்ணே. நீங்க எந்த ஊர்? நான் இங்க தாந்தமல்லண்ணே. சரிண்ணே, வரோம்ண்ணே.
இந்த உங்க ஊர்ல எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு. பேருங்களா? நம்மள சரி, ஆமாம். இது பார்க்கறது வந்து இதை பார்க்கறது எப்படின்னே பார்க்கணும். இந்த கையில் எதுவும் வெத்தலை பார்க்கல காசு வச்சு பார்க்கணும்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி பார்க்கணுங்களா? ஒண்ணும் தேவையில்ல. அதை பார்த்துட்டு உடனே உள்ளங்கையை பார்த்தா போதும். பார்த்துட்டு உடனே உள்ளங்கை பார்க்கணும். பளிச்சுன்னு தெரியுது. நம்ம செல்லு கிளாரிட்டிக்கு அப்படின்னா இன்னும் வேற லெவல் கிளாரிட்டிலாம் இருக்குண்ணே. நேச்சுரலா தெரியும். ஓகே மக்கள், எல்லாருமே வந்து வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. இந்த வீடியோ பற்றின கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் வந்து மறக்காமல் சொல்லிட்டு போங்க. சத்தியமூர்த்தி அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட்டர் வந்து பேசியிருப்பார். அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்து நமக்கு தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயமாக தான் இருந்துச்சு. அவர் வந்து நிறைய டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்தாரு. அவருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். மேலும் வந்து அவரோட ஹெல்ப் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா, அதாவது உங்கள் ஊரில் வந்து தண்ணி பிரச்சனை, ரோடு பிரச்சனை, பஸ் வசதி இல்லாமல் இருக்கிறது, இந்த மாதிரி வந்து ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா, இந்த கரூர் மாவட்டம் சுற்றி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக ஒரு நம்பரை வந்து யூஸ் பண்ணலாம். அவரோட நம்பர் வந்து நான் வந்து கீழே வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகே மக்களே, டாடா பாய், see you. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க.